ஸோ ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு மெட் சர்ஃபர்ஸ். எல்லோரும் உங்கள் லீவில் வந்து செம்ம ஜாலியாக நிம்மதியாக இருந்திருப்பீங்கள்ல. உங்கள் நிம்மதியெல்லாம் கெடுக்க தான் இப்போ நான் வந்திருக்கேன். சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிடுங்க வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி ஃபெமரல் ட்ரையாங்கிள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுதான் நம்மளோட அது டாபிக்ஸ், ஹெட்டிங்ஸ், இன்ட்ரடக்ஷனு, லொக்கேஷனு, பவுண்ட்ரிஸு, கண்டென்ட்ஸ், இவ்வளோ தான் நம்மளுக்கு சிம்பிளான இதுதான் இது. இப்போது இதில் நீங்கள் ஃபெமரல் ஷீட்டும் ஃபெமரல் கெனாலும் எழுதினீங்கன்னு வச்சுக்கோங்க, அது கொஞ்சம் நிறையாவே மார்க் போடுவாங்க. 3 மார்க்குன்றது 4 ஆகும், 4.5 ஆகும், சொல்ல முடியாது, 5 கூட போடலாம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம அப்பர் லிம் பார்த்துட்டு இருந்தோம்ல, அப்பர் லிம் எங்கே நடுவுலேயே விட்டுட்டீடா அப்படின்னு கேட்காதீங்க. நான் ஒன்று விஜய் மாதிரி வாக்கை மாற்றி பேச மாட்டேன், கொஞ்சம் லேட் ஆகும், பட் கரெக்டாக செஞ்சு முடிச்சிடும் வேலையை. ஓகே, ஸோ பொறுங்கள். இப்போது நம்ம ஃபெமரல் ட்ரையாங்கிள் பற்றி பார்ப்போம். இன்ட்ரடக்ஷன் பார்க்கும்போது இது ஒரு ட்ரையாங்கிள், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள்னு. இதில் வந்துட்டு இந்த நியூரோ வேஸ்குலர் பண்டல்ஸ், வேஸ்குலர்னா பிளட் வெசல்ஸு, நியூரோனா நியூரான்ஸ், அவ்வளோதான். நியூரோ வேஸ்குலர் பண்டல்ஸ்லாம் போகுது. இது வந்துட்டு இந்த தை இருக்குல்ல, தையை வந்துட்டு 3 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. இந்த 3 பார்ட்டில் அப்பர் 1/3 மட்டும்தான் இந்த ஃபெமரல் ட்ரையாங்கிள் வருது. இது இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு, ஸோ விட்டுறாதீங்க. இப்போது லொக்கேஷன் இல்லைனா பவுண்ட்ரிஸ், நீங்கள் அப்படி டேரெக்டாகவே எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம். தெரிஞ்ச பவுண்ட்ரிஸ்லாம், பவுண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா பேஸ் வந்துட்டு இங்குவைனல் லிகமெண்ட் வருது. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு மீடியல் பார்டரில் வந்து அடக்டர் லாங்கஸ், அந்த பியூபஸ்ல வந்துட்டு வரும். சுப்பீரியர் ரேமஸ் ஆஃப் பியூபஸ்ன்னு சொல்லுவாங்க, தேவையில்லை பதிக்கு, இங்கே வந்துட்டு வரும். ஓகே, அண்ட் தென் சார்டோரியஸ், ஏஎஸ்ஐஎஸ், ஆன்டீரியர் சுப்பீரியர் இலியாக் ஸ்பைன் வந்துட்டு ஆரிஜின் ஆகி இங்கே அப்படியே வந்து சார்டோரியஸ் மசில் இது லேட்டரல் பவுண்டரி ஃபார்ம் ஆகுது. டிபியாவில் போய் அட்டாச் ஆகும், தெரியலனாலும் பிரச்சனை இல்லை, அப்புறம் பார்த்துக்கலாம், இல்லை தேவையே இல்லை. ஸோ லேட்டரல் பவுண்டரியில் சார்டோரியஸ், மீடியல் பவுண்டரியில் நம்மளுக்கு அடக்டர் லாங்கஸ், பேஸில் இங்குவைனல் லிகமெண்ட், ஆப்பெக்ஸில் இது ரெண்டுமே மீட்டிங் பாயிண்ட், இது ஆப்பெக்ஸ், ஸோ ரெண்டுமே மீட்டிங் பாயிண்ட். இப்போ ஃப்ளோரு, ரூஃப். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃப்ளோர் பற்றி பார்ப்போம். இந்த மசில்ஸ்லாம் நீங்கள் முதல் தடவையாக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இலியாக்கஸ்ஸு, அந்த இலியம் போன் இருக்கும்ல பியூபஸில், ஸோ இலியாக்கஸ். அப்புறமா சொவாஸ் மேஜரு. இதை தவிர்த்து அடக்டர் லாங்கஸ்ஸு மீடியல் பார்டரும் வருது, ஃப்ளோரும் வருது, பாயிண்ட் டு பி நோட்டட். ஓகேவா? இதை தவிர்த்து பெக்டீனியஸ் மசில் வரும், இங்கே போட்டிருக்காங்க வைங்க. ஸோ இங்கே தான் வரும் பக்கத்துலேயே, அது அடக்டர் லாங்கஸ்க்கு இந்த சைடில் வரும் பக்கத்தில், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ரூஃபில் வந்துட்டு எல்லோரும் கோரஸாக பாடுற மாதிரி ஸ்கின், சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியா, டீப் ஃபேஷியா, அதுதான். ஆனால் டீப் ஃபேஷியாவில் மட்டும் ஒரு ட்விஸ்ட்டு, இது வந்துட்டு ஒரு மாடிஃபிகேஷன். நீங்கள் அப்படியே எக்ஸாமில் ஒரு பாயிண்ட்டை நீங்கள் எழுதுவீங்க, இதை மாடிஃபிகேஷன். இது டீப் ஃபேஷியோட மாடிஃபிகேஷன் தான் ஃபேஷியா லேட்டா. ஓகே, அண்ட் தென் வந்துட்டு சூப்பர்ஃபிஷியலில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரக்சர் மெயினாக நீங்கள் எழுதணும். சூப்பர்ஃபிஷியல் இங்குவைனல் லிம்ஃப் நோடு, இதை தவிர்த்து கிரேட் செஃபினஸ் வெயின். சூப்பர்ஃபிஷியல்னு ஒன்று சொன்னால் டீப்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும்ல, அதை பற்றி நம்ம பார்ப்போம் சீக்கிரத்தில். ஸோ கிரேட் செஃபினஸ் வெயின், அப்புறமா அது மேலே இருக்குது, நீங்கள் கடை பார்த்துருப்பீங்க, கிரேட் செஃபினஸ் வெயின், அப்புறம் கிரிபிஃபார்ம் ஃபேஷியா, இதெல்லாம் வரும். ஸோ இப்போ கண்டென்ட்ஸ் பார்க்கும்போது நிமோனிக் வந்துட்டு NAVEL, என்னன்னா ஃபெமரல் நர்வு, ஆர்ட்ரி, வெயின். நான் சொல்கிறேன் நான், எல்லுனா லிம்ஃப் நோடு, டீப் இங்குவைனல் லிம்ஃப் நோடு. டீப்பாக இருக்குது, டீப் ஃபேஷியாவுக்கும் பின்னாடி இருக்குது, ஸோ டீப் இங்குவைனல் லிம்ஃப் நோடு சிம்பிளாக. இப்போது வந்துட்டு இது லேட்ரல் டு மீடியல் டு லேட்ரல்னு பார்க்கணும். நம்மளுக்கு தெரியும் VAN வந்துட்டு மீடியல்லேருந்து லேட்ரலில் தான் போகணும். அதாவது நர்வ் வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ லேட்ரலாக இருக்க முடியுமோ லேட்ரலாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு இந்த லேட்ரல் டு மீடியல் ரொம்ப குழப்பற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டுக்காதீங்க, இதை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, இல்லைனா லாஜிக்காக படித்து போடாமல். இங்கே வந்து லேட்ரல் டு மீடியல்னு போட்டுட்டு, மீடியல் டு லேட்ரல்னு போட்டு நம்ம வேன்ஸ் எக்ஸஸ் போட்டுருவோம், டீப் இங்குவைனல் லிம்ஃப் நோட் போட்டுருவோம். இதை தவிர்த்து நீங்கள் ஒரு சில இதில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஆகணும். அதில் ஒன்று லேட்ரல் கியூட்டேனியஸ் நர்வ் ஆஃப் தை, இது கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி இது ஜெனிட்டோ ஃபெமரல் நர்வ், இதை பற்றி நம்ம இப்போது ஃபெமரல் ஷீட், ஃபெமரல் கெனாலில் பற்றி பார்ப்போம். இப்போது இந்த ஆர்ட்ரியும் வெயின் இருக்குல்ல, இந்த ஆர்ட்ரியும் வெயினும் ஒரு ஃபெமரல் ஷீட்டால் கவர் ஆகிருக்குது. ஓகேவா? இந்த சைடில் நம்மளுக்கு ஒரு ஃபெமரல் கெனால் வருது. இதை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, எல்லா கண்டென்ட்ஸில் நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். லேட்ரல் கியூட்டேனியஸ் நர்வ் ஆஃப் தை, ஜெனிட்டோ ஃபெமரல் நர்வு, ஃபெமரல் கெனால், ஃபெமரல் ரிங், இதெல்லாம் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃபெமரல் ஷீட் பற்றி பார்ப்போம். ஸோ ஃபெமரல் ஷீட்னா ஒன்றும் இல்லை, இது ரெண்டுமே ஒரு கவர் பண்ணுற ஒரு ஷீட்டு. இது உங்களுக்கு எக்ஸாமுக்கு கண்டிப்பாக தேவையில்லை, அதாவது ஃபெமரல் ட்ரையாங்கிள். ஆனால் உங்களுக்கு டைம் இருந்துச்சு, ஒரு ஷார்ட் நோட்டுக்கு 10 நிமிஷம் நீங்கள் வச்சுட்டு டைம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எழுதினீங்கன்னா உங்களுக்கு மார்க் கண்டிப்பாக அதிகமாக கிடைக்கும். ஸோ வந்துட்டு இப்போ ஃபேஷியல் ஷீட், இந்த ஃபேஷியல் ஷீட் எங்கேருந்து வருதுன்னு தெரியுமா? இந்த ஃபேஷியல் ஷீட் வந்துட்டு ஃபேஷியா டிரான்ஸ்வர்சாலிஸ் அண்ட் ஃபேஷியா இலியாக்கா, இது ரெண்டுமே அப்டமன் கூட கனெக்ட் ஆகிருக்கிறது ஒரு ஃபேஷியா. அதுலேருந்து நம்மளுக்கு இந்த ஃபெமரல் ஷீட் வருது. இந்த ஃபெமரல் ஷீட்டை வந்துட்டு நம்மளுக்கு ஒரு 3 கம்பார்ட்மெண்ட்டாக பிரிக்கிறாங்க. மீடியல் டு லேட்ரல், வெயின் இருக்குல்ல, ஸோ அது மீடியல் ஸ்டார்ட் ஆகல, ஸோ மீடியல் டு லேட்ரல். இதை 3ஆக பிரிக்கும் போது ஃபஸ்ட்டு மீடியல் கம்பார்ட்மெண்ட், இதை பற்றி நம்ம பார்ப்போம். இன்டர்மீடியட் கம்பார்ட்மெண்ட் இதை சொல்லுவாங்க. இன்டர்மீடியட் கம்பார்ட்மெண்ட்டில் கண்டென்ட் என்னது? ஃபெமரல் வெயின். லேட்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் என்ன கண்டென்ட்டு? ஃபெமரல் ஆர்ட்ரி. இதை தவிர்த்து நான் அந்த பிரான்ச் சொல்லியிருந்தேன், ஃபெமரல் பிரான்ச் ஆஃப் ஜெனிட்டோ ஃபெமரல் நர்வ், அதை நீங்கள் போடுவீங்க, அவ்வளோதான். இப்போது மீடியல் கம்பார்ட்மெண்ட்டில் நம்மளுக்கு ஃபெமரல் கெனால் இருக்குது.
இந்த ஃபெமரல் கெனாலோட மெயினான கண்டென்ட் பார்த்தீங்கன்னா லிம்ஃப் நோட் ஆஃப் கிளாக்கெட் ஆர் ரோசன் முல்லர். நிறைய இடத்துல இந்த ரோசன் முல்லர் வார்த்தையை பார்த்துருப்போம்ல, ரோசன் முல்லர் ஃபோஸா சம்திங் நிறைய இருக்கும். ஓகே, இப்போது இதோட டாப் பார்ட் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபெமரல் ரிங்குன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்த சொல்கிறேன் நான், ஃபெமரல் ரிங். நீங்கள் ஃபெமரல் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன சொன்னேன் நான், 3 கம்பார்ட்மெண்ட்டாக பிரிச்சிருக்காங்க. எதில் இந்த டிரைவ் ஆகிருக்குது போட போகிறீங்க, அது கண்டென்ட் எழுத போகிறீங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஃபெமரல் கெனாலில் வந்துட்டு நம்ம ஃபெமரல் ரிங் போட போகிறோம். ஃபெமரல் ரிங்கில் வந்துட்டு மெயினாக அது பவுண்ட்ரிஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ பார்த்துக்கலாம். ஸோ ஆன்டீரியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்குவைனல் லிகமெண்ட் இருக்குது. இதுதான் இங்குவைனல் லிகமெண்ட்டு. போஸ்டீரியராக பார்த்தீங்கன்னா பெக்டன் பியூபிஸ். இது காட்டுறாங்க டயக்ராமில். இதுதான் பியூபிஸ் போன உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இது வந்துட்டு பெக்டன் லைன்னு சொல்லுவாங்க. பெக்டன் லைன் ஆஃப் த பியூபிஸ் இந்த இடத்துல தான் கரெக்டாக இருக்குது. ஓகே, ஸோ பெக்டன் பியூபிஸ். ஓகே, போஸ்டீரியராக. அண்ட் தென் மீடியலாக பார்த்தீங்கன்னா லாக்யூனார் லிகமெண்ட். அண்ட் லேட்ரலாக பார்த்தீங்கன்னா ஃபெமரல் பிரெயின் வருது. ஸோ இதுதான் நம்ம இந்த ஃபெமரல் ரிங்கு பற்றி தான் பார்க்குறோம். இந்த ரிங்கில் மீடியல், லேட்ரல், போஸ்டீரியர் அண்ட் ஆன்டீரியர் இதுதான் நம்ம பார்த்தோம். இப்போ இதில் நீங்கள் பவுண்டரிஸ் போட்டாலே மோர் தென் எனாஃப். ஓகே, இது எல்லாமே ரிலேட் பண்ணுற மாதிரி ஒரு கிளினிக்கல் எழுதணும்ல, அதுதான் ஃபெமரல் ஹெர்னியா. இந்த ஃபெமரல் ஹெர்னியா பற்றி நான் தனியாக ஷார்ட்ஸில் போடுறேன். ஏன்னா அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரீசனிங் கொஸ்டினாக வருது. ஸோ நம்ம தனியாக பார்ப்போம். இந்த வீடியோவில் சேர்த்து போட்டால் நான் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ தான் உங்களோட வீடியோ இன்றைக்கி. சிம்பிளான வீடியோ தான் இன்றைக்கி. ஸோ கூடிய சீக்கிரத்தில் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஓகே, ஸோ பை.